வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல்ல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். முத்து வந்து நம்ம மீனா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி முத்து போய் பேசுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கிறிஷோட பாட்டியும் கிறிஷையும் பார்த்த மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப மீனா கேட்கறாங்க, என்னங்க சொல்றீங்க, எப்படி எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்துன்னு சொல்றாங்க, மீனா அதையும் கேட்கறேன், கிறிஷ விடுறதுக்காக பாட்டி ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க, அப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஏங்க என்னங்க ஏதாச்சும் ஒழுங்கா பேசுங்க, ஸ்கூலுக்கு வந்தீங்கன்றீங்க, திடீர்னு போனாங்க, நீங்க எங்க போயிருக்காங்க, எந்த ஸ்கூலு அது கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அட மீனா அப்பா வேலை செய்யறாருல அந்த ஸ்கூல்ல தான் மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா கேட்கறாங்க, எங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா மீனா, அப்பா சாப்பாடு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, சரி சொல்றேன், சாப்பாடு எடுத்துட்டு போனேன் பாரு, அப்பதான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படிங்களாங்க, சரி பேசுனீங்களா, அவங்க நல்லா பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அது பேசுனாங்க மீனா, அதே மாதிரி கிறிஸ்டின் நான் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், இருந்தாலும் அவங்கள ஏதோ சில விஷயம் தடுக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி ஏதோ நிறைய விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப மீனா, ஆமாங்க நானும் அதான் நினைக்கிறேன், சரிங்க நான் கிறிஸ்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருவோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ முத்து சொல்றாங்க, இல்ல மீனா அது வேணாம், ஏன்னா அவங்க நம்ம கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நம்ம தேவையில்லாம போனோம் அப்படின்னா ஸோ நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க, நம்ம ஏதாச்சும் பேசிடுவாங்க, நம்மளுக்கு கஷ்டமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, பரவாயில்லைங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே, பரவாயில்ல ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து, சரி மீனா நீ கேட்டு அப்ப வேணாம்னு சொல்லியிருக்கேன், வா போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி வராங்க. வந்த உடனே அவங்க பார்த்து சொல்றாங்க, என்ன தம்பி என்ன இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, அது ஒண்ணும் இல்லம்மா, மீனா கிருஷ்ணா பார்க்கணும்னு சொன்னா அதனால தான் கூட்டு வந்தேன், நாங்க பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான்மா, பார்த்துட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க, இவங்கள போய் நான் தொடுத்து அடிச்சுட்டு இருக்கேனே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஸோ 10 நிமிஷம் நான் வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. போன உடனே யோசிக்கிறாங்க, ஐயோ அவங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, ஸோ இந்த நேரத்துல கல்யாணம் வேற வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துல முத்து என்ன பண்றாருன்னா ஒரு போட்டோ பாக்குறாங்க. போட்டோ பார்த்த உடனே, மீனா இது பாத்தியா, யாரு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ மீனா சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நல்லா ஒத்து பாக்குறாங்க. ஆமாங்க இது ரோஹிணி அவங்க அப்பான்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு வந்தது தானே இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து, ஆமா மீனா அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒருவேளை இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து சொல்றாங்க, மீனா அது சம்பந்தம் இருக்குமோ, இருக்கு, அப்போ இவனோட பொண்ணு ரோஹிணியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா மீனா, இவ்வளவு நாள் மலேசியால இருக்குன்னு சொல்லி ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம மலேசியாவுக்கு போறோம்னு சொன்ன உடனே அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு வந்து மாட்டான், இப்ப பாத்தியா, அப்போ மீனா அப்போ கிறிஷோட அம்மா ரோஹிணியா அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. அப்ப மீனா, எங்க என்னங்க சொல்றீங்க, எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல ரோஹினியோட அம்மா வராங்க. வந்த உடனே டீ குடுக்குறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுமா, இது யாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ பார்த்து காமிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்த உடனே, ஐயோ கல்யாணி முன்னாடியே போட்டோ எடுத்து மறைச்சு வைக்க சொன்னாலே நான் வேற மறந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இப்ப வசமா மாட்டேனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுவா தம்பி, அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள கிறிஸ், அங்கிள் இது என் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முந்தி சொல்றாங்க, அம்மா என்னம்மா ஏதோ தாத்தான்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான்ப்பா சொல்றேன், அதான் தெரிஞ்சவங்க தான், இவன் தாத்தா தாத்தா கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல பாட்டி இது நம்ம தாத்தா தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.